ஹாய், நம்ம இப்போ பார்க்க போகிறது குரூப் 4 ஹவுஸ் ஒய்ஃப் டைம் டேபிள் ஃபார் 2026. இப்போ 3 AM to 6 AM வரையும் ஸ்டடி பண்ண போகிறோம். நம்ம இப்போ 6 AM 10 AM வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் ஒர்க்கு, எல்லா ஒர்க்குமே, ஒரு சாப்பிட்றதோ, ஒரு துவைக்கிறதோ, ஒரு துணி காய போடுறதோ, அப்புறம் பாத்திரம் கழுவுறதோ, எல்லா வேலையும் முடிச்சுக்கணும். 10:15 to 4 PM, அதாவது 10:15 எதுக்குன்னா, அந்த 15 மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, ஒரு டீ, ஒரு ஜூஸ் குடிக்கிறது, ஏதோ ஒரு அந்த டைம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் அந்த டைம் போட்டிருக்கேன். நான் 15 மினிட்ஸ், அந்த 10:15 4 PM வரைக்கும் ஸ்டடி ப்ளஸ் ரெஸ்ட்டு ப்ளஸ் லன்ச்சு. ஓகேவா? அந்த 4 o'clock வரையும் ஸ்டடி பண்ணணும். ப்ளஸ் ரெஸ்ட்டு ப்ளஸ் லன்ச்சுக்கு சேர்த்து ஒரு 1/2 an hour, ஒரு 45 minutes போதும். சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் 4 PM 6 PM வரையும் ரிலாக்ஸ். உங்கள் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஏதோ ஹோம் ஒர்க் இருந்தால் சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் டைம் ப்ளஸ் ஒர்க், ஏதோ ஒர்க் இருந்தால் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ ஏன் 4 o'clock வரையும் போட்டிருக்குன்னா, கண்டிப்பாக சில பசங்களை ஒரு 4 o'clock 4:30 வந்துடுவாங்க. அதனால தான். இல்லைனா ஒரு 5 o'clock வரையும் நான் போடுவேன். இல்லை, ஓகே 4 o'clock வரையும் போட்டுக்கலான்னு. 6 to 7 ரிவிஷன். இப்போ நீங்கள் 4 to 6 ரிவிஷன் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம், அந்த 1 hour 4 to 6 இல்லை 6 to 7 ரிவிஷன் எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 7 to 9 டின்னர் ப்ளஸ் ஸ்லீப் டைம். இதுக்கப்புறம் நீங்கள் நாங்கள் 8 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவோம், 9 மணிக்கு மேலே தான் சாப்பிடுவோன்றதை மறந்துடுங்க. இனிமேல் நீங்கள் படித்து 2026 ஒரு ஆஃபீஸராக போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் டைமிங்கெல்லாம் மாற்றிட்டு தான் ஆகணும். ஓகேவா? 7 to 9 டின்னர் ப்ளஸ் ஸ்லீப் டைம், அதாவது உங்கள் குழந்தைங்கள தூங்க வைக்கிற நேரம். அதாவது ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கனால அதில் கொஞ்சம் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 9 to 10 ரிவிஷன். 9 to 10 ரிவிஷன் கண்டிப்பாக படித்ததை எல்லாமே ரிவிஷன் பண்ணணும். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஒரு எப்படி சொல்லணும்னா, ரிவிஷன் பண்ண எனக்கு டைம் கிடைக்கலனா, டுமாரோ ஒரு 3 o'clock 2:30 எழுந்திரிக்கணும். நம்ம அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம 2026 நம்ம கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸராக கண்டிப்பாக ஆகலாம். ஓகேங்களா? இந்த டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு 10 hours 45 minutes படிக்கலாம். ஒரு மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா 45 minutesக்கு ரெஸ்ட்டுக்கே போயிடும். ஓகேங்களா? அப்போ 10 hours நீங்கள் படிக்கலாம். எத்தனை ஹார்ஸ்? 10 hours. ஓகேவா? ஃபார் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. ஓகேங்களா? கண்டிப்பாக ஜாப் கோயிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் நான் கண்டிப்பாக போடுறேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்களோ இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு 45 minutes ரெஸ்ட்டுக்கு எடுத்திங்கன்னா, ஒரு 1/2 an hour, ஒரு 15 minutes சாப்பிட்றதுக்கு, ஒரு 5 minutesக்கு ஒரு வாக்கோ, சும்மா சாதாரணமாக உட்காந்துருக்கலாம். மீதி இருக்கிற நேரம் கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலாம். பட் ஆனால் தூங்கக்கூடாது. அப்போ நைட்டு தூக்கம் வராது. ஓகேங்களா? அதனால் மதியான நேரத்தில் தூங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லை தூக்கம் வர மாதிரி ஃபோனில் குரூப் 4 பற்றி நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ்.